தெரிவித்துக் கொண்டார். மேயர் அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. என் வார்டை விசிட் பண்ணதுக்கு அங்கே வந்து எங்களோட அவல் நிலையை பார்த்து நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் என்னென்ன சார் அது தேங்க் பண்ணுறோம். அது கூட சேர்த்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி பண்ணீங்க. இப்போ ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு மக்கள் எப்போ ஏதாவது வேலை நடக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னும் அந்த மாதிரி எதுவும் குறிப்பு எதுவும் தெரியல. ஏன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் எதுவும் இல்லை அந்த மாதிரி. இதில் வந்து உங்களே கேட்டிருப்பாங்க என்னென்ன ட்ரெயின் வைக்கணும்னு. இப்போ அந்த 21 என்ன வச்சுக்கீங்க 2 ரேஸ் நீங்க என்ன சொன்னீங்களோ அதான் வச்சுக்கோங்க. 2 வச்சாச்சு. அவங்களோட எதிர்பார்த்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததால 3 வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். அதில் ஒரு பார்ட்டிக்கு வந்து டெண்டர் கொண்டு போயிருக்கேன் சார். ஆனால் ஒரு பார்ட்டி இப்போ இன்னும் பார்ட்டி இருக்கா சார். அன்னைக்கு அகிராமம் தெரிஞ்சு ஒரு பகுதிக்கு விசிட் பண்ணாரு. அந்த பகுதியில் காற்சாலை இப்போ மண் சாலையில் காற்சாலை அமைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. 21 வந்து அதாவது வந்து பாலபூமி ரெசிடென்ஸ். ஆமாம். இந்த இடமும் ஏவிஎஸ் ஹவுசிங் காலனி. ஆமாம் சார். அந்த 2 இடமும் வந்து 21 லட்சத்தில் வந்து மழைநீர் வடிகால். ட்ரைன் போட்டு போடலாம். ஃபர்ஸ்ட் ட்ரைன் போட்டுருவோம். ஸ்கீமில் வந்து ஸ்கீம் வரலைங்க சார். அது ரோட் லைட்லாம் பதிவு ஆகாமல் இருக்குங்க சார். அதுக்கு இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் சார். நல்லா ரெடி பண்ணியிருக்கோம் சார். அனுப்பிச்சிட்டு பதிவு பண்ணிட்டு கொடுத்துருக்கோம். முடிச்சா நான் போடுறோம் சார். நாம் பார்த்த இடம் கொடுத்துருக்காங்க அதுதானே. அதே போல அகிராமம் சேர்த்து ஒன்று பார்த்தோம் சார். ஏவிஎஸ் காலனியில் அந்த ஒரு பாட்டு, அதாவது அவங்க கனெக்டிங் பாட்டு ட்ரெயின் அவங்களே பண்ணிட்டாங்க. ஏவிஎஸ் காலனியில் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை கேட்டிருந்தோம். அது எஸ்டிமேட் போட்டு வச்சிருக்கோம் சார். நன்றி சார். சார் இந்த பட்டா விஷயத்துக்கு வந்து சார் சார் இங்கே சில கிரைட்டீரியா வச்சிருக்காங்க சார். பட்டா விஷயத்தில் அவங்க யாராவது புரியிருக்காங்களோ அவங்க சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரைட்டீரியா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 5 years முன்னாடி இருக்கிறது, அதாவது அவங்க 5 years முன்னாடி இபி பில் கேட்குறாங்க, அப்புறம் டேக்ஸ் கேட்குறாங்க. அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுருக்காங்க. நம்ம டேக்ஸ் ரொம்பக்குள்ள நம்ம எடுத்துக்கிறதுனால கார்பரேஷன் வந்து டேக்ஸ் கொடுக்கலாம். டேக்ஸ் வந்து இப்போதான் போடுறதில்ல, முன்ன போட்டுருக்காங்க. இன்னொன்று வந்து இபி எல்லாரும் மேக்ஸிமம் எல்லாரும் வாங்கியிருக்காங்க. அது எப்படின்னா வந்து யாராவது வந்து வாடகை கூட்டுறது ஒருத்தரே வந்து 3 இடம் 3 வீடு 4 வீடெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இது கேட்குறாங்க. கரெக்ட் சார். அதெல்லாம் இப்போ ஒரு ஃபேமிலி இருக்கிறது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ் அவங்க ஏதாவது அவங்க இடம் அவங்க கட்டிட்டாங்கன்னா அதை கன்சிடர் பண்ணணும். அவங்க அது ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இல்லை ரிஜெக்ட் அவங்க எலிஜிபிள் இல்லைன்றது ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறாங்க சார். எலிஜிபிள் வராது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப் வாங்கணும். கவர்மெண்டோட ஜியோ, அதனால வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ரூஃப். ஏன்னா சார் குடியிருக்காங்க கட்டிட்டாங்க 100 வருஷமா இருக்காங்க. இப்போ அவங்க தந்தை பேர்ல ஈபி வாங்கியிருக்காங்க. அவங்க பசங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒன்று ஓட்டர் ஐடி வச்சிருக்காங்க, ஆதார் வச்சிருப்பாங்க, இபி வச்சிருப்பாங்க, ரேஷன் கார்டு. அதே மினிமம் ரேஷன் கார்டு எல்லாருக்கும் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடியா என்னன்னா இபி அதுக்கப்புறம் இந்த டாக்ஸ் அவங்க கண்டிப்பா கேட்கறாங்க. இதெல்லாம் வேணும் அவங்க அது ப்ரொவைட் பண்ண முடியாதவங்க அது இல்லை இல்லை அது இல்லாதவங்க அட்லீஸ்ட் இந்த ரேஷன் கார்டாவது கொடுப்பாங்க. அதெல்லாம் கவர்மெண்ட்ல சொல்லலாம். கொஞ்சம் இதை கன்சிடர் பண்ணி குடியிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணுன்ற மாதிரி நீங்க அது இது பண்ணணும் சார். சார் அதே போல நீங்க மக்கள் பகுதிக்கு விசிட் பண்ணப்போ கல்வெட்டு ஒர்க் நடந்துருக்காங்க சார். அங்கே ஒரு 4 கல்வெட்டு கொடுத்தாங்க. அதுல 3 கல்வெட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மாசம் நம்ம கம்ப்ளீட் ஆயிடும். அந்த இன்னொரு கல்வெட்டு நம்ம பார்த்தோம் சார். சீத்தன நகர்ல அந்த கல்வெட்டு நம்ம அதில் பண்ணணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை சார். அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நெக்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார். அதே போல இந்த கிளாஸ் 71 and 73 சார் எங்களுக்கு கோயில் வீதி அதுக்கப்புறம் ரீலைங் ஆஃப் வீதி சொல்லி போட்டிருக்காங்க. அதில் எப்படி கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரீட் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏவிஎஸ் ரெசிடென்சியில் ஸ்ட்ரீட் நம்பர் 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே வேலை செய்யறதுக்கு வந்தவங்க என்ன சொல்றாங்க சார் இந்த ப்ரொவிஷன் வந்துட்டு இவ்வளோ மீட்டர் தான் இருக்கு, விட்னீஸ் இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 41 மீட்டர் இருக்காங்க. ஸ்ட்ரீட் 1, 2, 3 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு மட்டும் தான் வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ மற்ற ஸ்ட்ரீட்டுக்கு என்ன சார் ப்ரொவிஷன் இல்லையா கேட்டது இல்லைங்களா எது கொடுத்துருக்காங்க
அது இந்த எஸ்டிமேட்டில் ப்ரொவிஷன் அவங்க பேப்பர் மாதிரி தான் சார் கொடுக்குறாங்க. அதில் வழியில் ஒரு டைம்ஸ் தான் சார் ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க சார். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க போட்டுருக்கோம். மற்றது அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டுருக்கோம். அதை அந்த பர்மிட் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு சரி. போடும். ஆனா அந்த அந்த உருவாட்ட சாலையில ஒரு ப்ராப்ளம் இருக்கு சார். இந்த பிரிட்ஜஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த பிரிட்ஜோட அப்ரோச் மொத்தம் அந்த கன்சர்ன் இருக்கு. அதே போல ஒரு 2 3 பிரிட்ஜஸ் சார் அந்த இதுல. அந்த பிரிட்ஜோட அப்ரோச் டோட்டலா இறங்கிருக்கு சார். இறங்கி ஒரு வழியில போறவங்க நிறைய பேர் விழுந்திருக்காங்க அந்த இதுல. நாங்க அது கால் பண்ணி இன்டிமேட் பண்ணா சும்மா ஒரு வெட்மிக்ஸ் மட்டும் போட்டு விட்டு அதை மேக்கப் பண்ணி போயிட்டாங்க. அது மறுபடியும் மழை வந்து திருப்பி அதே கண்டினியூ தான் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அங்க லைட்ஸ் கிடையாது, ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரீட்ல இருக்கு. இது கண்டினியூஸா அந்த உள்நாட்டு சாலையில் நடந்துட்டே இருக்கு. சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. நம்ம சேட்டை வச்சு சொன்னோம். நாங்கள் அதை ஃபோட்டோஸ் கூட எடுத்து பண்ணியிருக்கோம். எல்லா கல்வெட்டுலையும் வந்து அந்த ஜம்ப் பண்ணி தான் போகிறாங்க. அங்க நிறைய பேர் இருக்காங்க, கண்டினியூஸா. கண்டிப்பாக உண்மைதான் சார் அந்த இதுல சார் இப்போ எல்லாம் டைவர்ட் பண்ணி விட்டுருக்கோம். அந்த மசப்பத்துல சைடு வந்து அந்த வண்டிகளை டைவர்ட் பண்ணி இருக்கோம். அந்த இன்னொரு வழியா போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லா ஜங்ஷன்ஸ்லயும் பேரிகேட்ஸ் இருக்கணும்னு ஒரு கோரிக்கை சார். என்னன்னா அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்காக பேரிகேட்ஸ் இருந்தா ரொம்ப நல்லது சார். இல்லைன்னா அந்த பேட்டல்ஸ் நிறைய நடப்பாங்க. இது ஒரு கோரிக்கை சார், தமிழ் கோரிக்கை. ஏன்னா அந்த உள்வட்ட சாலையில லைட்ஸே கிடையாது சார். அதாவது ஜங்ஷன்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. சில இடத்துல இந்த ஹைமாஸ் மினி ஹைமாஸ் கண்டினியூஸா லைட்ஸ் கிடையாது. அங்கங்க பேரிகேட்ஸ் இருந்தா பிளேஸ் பண்ணா இந்த பேட்டல்ஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் எல்லாம் அவாய்ட் ஆகும் சார். அதே போல அந்த ஹைவேஸ்ல நான் முழு கோரிக்கை எடுத்தேன் சார். ஒரு 50 மீட்டருக்கு, அதாவது அந்த கொத்தூர் சர்க்கிள்ல முனிசங்கர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க ட்ரைனேஜ். ஒரு 50 மீட்டர்ஸ் கனெக்ட் பண்றதுக்கு அவங்களால முடியல சார். அது ட்ரைனேஜ் இல்லாம ரோட்ல தான் முன்னாலதான் ஓடிடுது. அப்பப்போ பிளாக்கேஜ் ஆச்சு, ரோட்ல ஓடும் தண்ணி. அது இன்னும் கம்ப்ளீட்டா பண்ணல சார். அது கம்ப்ளீட் பண்ணி தரணும்னு கேட்டுக்கிறேன் சார். அதே போல சார் மக்கம் பகுதியில வெக்காரன்சிக்கு சேர்ந்த ஒரு பகுதி இருந்தது சார். அங்க ஏடி வெல்ஃபேர் பட்டா கொடுத்துருக்காங்க. ஒரு 40 பேர் பட்டா கொடுத்துருக்காங்க. அங்கே அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் இல்ல, அதாவது ஹோல்சேல்ல வீடு கனெக்ஷன் அவங்க வீடு கட்டி வாங்கினதுக்கு சில பேர் வீடு கட்டியிருக்காங்க. ஆனா அவங்க இருந்தாலும் கனெக்ஷன் இல்லை. மாநகராட்சியில் இருக்காங்க. ஆனா அவங்க ஈடியில கேட்டா ஏடி வெல்ஃபேர்ல இல்ல எச்ஆர்என்சி ரீசன் சொல்லிட்டு அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க கனெக்ஷன். அவங்க வீடு சில பேர் கட்டாம அப்படியே நிற்கல. அந்த அந்த பகுதிக்கு அவங்களுக்கு அது எப்படியும் பட்டா கொடுத்துருக்காங்க. அவங்க அதை வச்சு அவங்களுக்கு வீடு கனெக்ஷன் கொடுத்தாங்கன்னா அங்க இருக்கிறவங்க, அந்த பகுதியில் இருக்கிறவங்க வீடு கட்டிக்காங்க சார். அந்த இடத்துல டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் பேசுறேன். சரி, நன்றி சார். அதே போல சார் எனக்கு ஒரு டவுட். அப்ரூவல் நம்ம லேஅவுட் அப்ரூவல் கொடுக்குறோம், கார்பரேஷன் வந்து அப்ரூவல் கொடுக்குறோம். அந்த பகுதியில் இருக்கிற அந்த அப்ரூவல் கொடுத்த லேஅவுட்ஸ் கூட போர்வெல்ஸ் இருக்கும். அந்த போர்வெல்ஸ் அது அவங்களுக்கு மட்டுமா, அந்த அந்த லேஅவுட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சம்பந்தமா, இல்லை அது வெளியே இருக்கலாமா? நம்ம கார்பரேஷன்ல ஆல்டர்னேட்டா ஏதாவது ஸ்டாண்ட் பை அந்த மாதிரி நம்மளுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகு நம்மளுடைய பொறுப்பு, நம்முடைய போர்வெல் ஆனாலும் சரி, ரோட்ஸ் ஆனாலும் சரி, இல்லை இப்போ பேசணும் கேட் எடுக்க முடியும்.